ஹலோ கைஸ், ரீசெண்டாக ஒரு ட்விட்டர் மீம் பார்த்தேன். என்னென்னா, தேர் வில் பி பாஸ் இன் ஆல் ஒர்க் பிளேஸ், தே பிஹேவ் லைக் எ கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட், விச் மீன்ஸ் தே வில் மேக் எ பிக் லூப் அண்ட் பிரிங் தேர் ஓன் கன்க்ளூஷன் அப்படின்ட்டு. நான் இந்த மீமில் அந்த கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி, யார் அந்த கப்ரேக்கர் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, ஹீ இஸ் அ வெரி ஃபேமஸ் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் கப்ரேக்கர் அப்படின்றவர். சரி, அண்ட் ஹீ இஸ் அ ரீக்ரியேஷனல் மேத்தமெட்டிஷியன். அது என்ன ரீக்ரியேஷனல் மேத்தமெட்டிஷியன்னா, தே வில் நாட் ப்ரூஃப் அண்ட் தியரம் அண்ட் ஆல், அண்ட் தே வில் நாட் ப்ரொடியூஸ் பிக் பேப்பர்ஸ் அண்ட் பிக் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல். they will find some puzzle logics அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மேத்தமெட்டிஷியன்ஸ் பேர் ரீக்ரியேஷனல் மேத்தமெட்டிஷியன் சொல்லுவாங்க. ஆஸ் லைக் கான்வாய் அண்ட் லைக் ஹார்வர்ட் ட்ரிக் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேக் எனி 4 நான் ஐடென்டிக்கல் நம்பர்ஸ், ஓகே, 4 டிஜிட் நான் ஐடென்டிக்கல் நம்பர்ஸை எடுத்துக்கோங்க. அதை லார்ஜஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர் அரேஞ்ச் பண்ணணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் டு லார்ஜஸ்ட் நம்பர் அரேஞ்ச் பண்ணணும். நான் ஐடென்டிக்கல் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னா 6445 அந்த மாதிரி வரக்கூடாது. சரி, நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு பேபியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்தேன் 1586 அப்படின்ட்டு. சரி, அதை நான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர் அரேஞ்ச் பண்ணால் 8651 அண்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் 1568. இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணும்பொழுது எனக்கு ஆன்சர் 7083 வருது. அதை மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா, லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணால் 8730 minus 0378. If you subtract that, I am getting the answer 8352. அதை மறுபடியும் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் பண்ணோன்னா 8532 minus 2358, which means smallest to largest. I will get the answer 6174. What is this 6174? Now the 6174 is called the Kapraker constant. அதாவது you take any 4 digit non-identical numbers, அதை லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா you will be getting the only answer 6174. நான் இதை நிறைய நம்பர்ஸ்லையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எஸ், ஐ எம் கெட்டிங் த ஆன்சர் 6174. ஸோ இதை அவர் கண்டுபிடிச்சதுனால வாட் he made a discovery that it is a Kapraker constant. சரி, அவர் இது மட்டும் தான் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது 4 டிஜிட் நம்பர் 6174 மாதிரி 3 டிஜிட் நம்பர் 495 லூப் அவுட் ஆகி முடியும். சரி, அதே மாதிரி 2 டிஜிட் நம்பர் லூப் பண்ணோன்னா 63 ஸ்டாப் ஆகும். ஸோ 63, 495, 6174 இது மூணு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா Kapraker கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் ஒரு ஒன்றரை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 3 நம்பருமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 வேறு. சரி, ஓகே, இது இவரோட ஸ்டாப் பண்ணிட்டாரா? இதோட ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா இல்லை. ராமானுஜன் நம்பர் மாதிரி இவர் கப்ரேக்கர் நம்பர், லைக் ஹர்ஷத் நம்பர், தேவ்லாலி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருந்திருக்காப்புல அவர் ஸ்கூல் டீச்சராக இருந்துட்டு. ஓகேவா? ஸோ அப்புறம் தான் யோசித்தேன், எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்புறம் நான் என்ன கன்சோல் பண்ணிட்டேன், ஒருவேளை அவருக்கு நிறைய ஃப்ரீ அவர் இருந்திருக்கும் போல், அதனால தான் அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு. ஓகே, ஃபைன். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், லைக் Kapraker is a famous Indian recreational mathematician, like hats off to Kapraker and Kapraker constant. And this Kapraker constant method you can use, like for math expo project இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா it will be an interesting topic. Thank you.